வெற்றிக்களிப்பூட்டும் விசுவாசம் இந்தியாவில் ஊழியம் கிபி 1890 முதல் 1930 வரை. டிசம்பர் 30. மார்ட்டினுடைய தீர்ப்பு. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூர்வதாகும். 1 யோவான் 5:3. அது ஜூலை மாதம் 1919 ஆண்டு போதகர் லோஸ்பியின் மூலம் கிடைத்த புதிய வெளிச்சத்தில் நடக்க கிறிஸ்து சபையை சேர்ந்த நற்செய்தி பணியாளர் மெக்ஹென்றி ஆயத்தமாயிருந்தார். ஆனால் அவருடைய சக ஊழியர் மார்ட்டின் இன்னும் ஒரு சரியான தீர்மானத்துக்கு வர முடியாமல் இருந்தார். பின்னர் ஒரு நாள் ஓய்வு நாள் மாற்றப்பட்டதை குறித்து போதகர் லோஸ்பி பேசினார். அதை ஒரு நீதிமன்ற காட்சியாக சித்தரித்து பேசினார். கிறிஸ்துவும் போப்பும் அங்கே குற்றம் சாட்டப்பட்டவர்களாக நின்றார்கள். அவர்கள் மீது ஓய்வு நாளை மாற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. தன்னை வழக்கறிஞராக பாவித்து கொண்ட லோஸ்பி பின்வருமாறு பேசினார். குற்றம் சாட்டப்பட்டுள்ள கிறிஸ்துவை குறித்து அவர் நியாயப்பிரமாணத்தை, அதாவது வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமைப்படுத்துவார் என்று சாட்சிகள் கூறுகிறார்கள். மேலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அவர் என்னில் குற்றமில்லை என்கிறார். ஆனால் இரண்டாவது குற்றம் சாட்டப்பட்ட போப்பை குறித்து அவன் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் என்று சாட்சிகள் கூறுகிறார்கள். தேவ கட்டளையாகிய ஓய்வு நாளை மாற்றவில்லை என்று சொல்வதற்கு பதிலாக தேவ கட்டளையை மாற்ற எனக்கு உரிமை உண்டு, ஓய்வு நாள் கட்டளையை மாற்றியது அதற்கான ஆதாரம் என்று போப் கூறுகிறார். கணம் நீதிபதி அவர்களே, ஓய்வு நாளை மாற்ற நினைத்தது அல்லது மாற்றியது இந்த இருவரில் யார் என்று தீர்ப்பு வழங்குங்கள் என்று போதகர் மார்ட்டினை பார்த்து கேட்டார். மார்ட்டின் தனக்கு சிறிது அவகாசம் தருமாறு கூறினார். இரவு உணவிற்கு பின் மூவரும் இந்திய விசுவாசிகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டத்திற்கு நடந்து சென்றனர். போதகர் மார்ட்டின் மிகுந்த சிந்தனையுடன் நடந்து சென்றார். தன்னுடைய மனதில் ஏதோ உணர்த்தப்படுவதை மார்ட்டின் உணர்ந்தார். ஆனாலும் அமெரிக்காவில் உள்ள விசுவாசிகள் தனது மாற்றத்தை ஏற்பார்களா என்று தயங்கினார். அதே வேளையில் தேவன் தனக்கு வெளிப்படுத்திய இந்த வெளிச்சத்தில் தான் நடக்காதிருந்தால் தேவன் என்ன நினைப்பார் என்ற எண்ணமும் வந்தது. அதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பின்னர் தன் முன்னே நடந்து சென்ற இரு போதகர்களையும் பார்த்து கூறினார், நான் எனது முடிவை கூறுகிறேன். நான் என் பழைய நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தேன். ஆனாலும் இப்போது எனக்கு அதிகமான வெளிச்சம் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போதிருந்து நான் ஓய்வு நாளை ஆசரிப்பேன். இனி என்னால் ஓய்வு நாளை ஆசரிக்காமல் இருக்க முடியாது என்றார். மூவரும் மகிழ்ச்சியுடன் அணைத்து கொண்டனர்.